நட்புகளே, நீங்கள் கட்டுப்படுத்தும் உணர்ச்சிகள் உங்களது வலிமை. உங்களை கட்டுப்படுத்தும் உணர்ச்சிகள் உங்களது பலவீனம். நம்முடைய வாழ்க்கையில சில நபர்கள் இருப்பாங்க. நாம எப்பொழுது கோபப்படுவோம், எப்பொழுது கவலையா இருப்போம், எப்பொழுது வருத்தப்படுவோம், எப்பொழுது உணர்ச்சி வசப்படுவோம் அப்படிங்கறத அவங்க கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதாங்க அவங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவங்க மூளையில சுரக்கக்கூடிய டோபமைன் ஹார்மோன் அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஆனா ஒரு நாள் நாம நம்முடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டாம கட்டுப்படுத்திட்டு அமைதியா நிதானமா நிறுத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அவங்க நம்முடைய வாழ்க்கையை விட்டு மெதுவா விலக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு அந்த வழியா வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் சீறி பாஞ்சது. மக்கள்லாம் அலறி அடிச்சுட்டு பயந்து ஓடினாங்க. இது அந்த பாம்புக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்தது. ஒரு நாள் அந்த வழியா ஒரு முனிவர் வந்தாரு. வழக்கம் போல இந்த பாம்பு அவரிடமும் தன்னுடைய வித்தைய காமிக்க ஆரம்பிச்சது. ஆனா முனிவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எதற்கும் பயப்படாம புன்னகைச்சுட்டே அமைதியா நின்னாரு. இந்த பாம்பு குழம்பி போனது. அவரிடம் இந்த பாம்போட அதிகாரம் செல்லுபடி ஆகல. இந்த பாம்பு தலை குனிந்து வந்த வழியா திரும்பி போனது. ஆமா நட்புகளே, இத போலதான் நம்மளை சுற்றி இருந்து நம்மளை ஆட்டி படைக்கிறவங்க கிட்ட நம்முடைய உணர்ச்சிகளை, அதாவது கோபத்தையும் பயத்தையும் வெளியே காட்டாம இருந்தோம் அப்படின்னா அவர்களுடைய அதிகாரம் பலம் அங்கேயே உடைஞ்சு போயிடும். இதை தாங்க உளவியல்ல கிரே ராக் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ரோட்டோரம் கிடைக்கின்ற ஒரு சாம்பல் நிறக்கல் எந்தவித செயல்பாடுகளுக்கும் ரியாக்ட் ஆகுமா? ஆகவே ஆகாதுங்க. இத போல தாங்க நம்மள சீன்றவங்க கிட்ட நாம எதிர்வினை ஆற்றாம உணர்ச்சி வசப்படாம அமைதியா நம்முடைய உணர்ச்சிகளை அடக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ரேடிக்கல் நியூட்ரலிட்டிய கடைபிடிச்சோம் அப்படின்னா இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். வணக்கம் நட்புகளே, வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. இந்த உலகத்துல கோபத்தை விட வலிமையானது அமைதி. அந்த அமைதியை விட வலிமையான ஆயுதம் வேற எதுவுமே இல்லைங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது அவங்க உங்க மேல வச்சிருந்த கட்டுப்பாடு அருந்தே போயிடும். உங்களை வம்பிழுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கிடைப்பது வெறுமை மட்டும்தான். உங்களுடைய இந்த திடீர் மாற்றம் அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலையே ஏற்படுத்திடும். நீங்க அவங்களுக்கு தேவையான உணர்ச்சி சந்தைய, அதாவது எமோஷனல் சப்ளைய வழங்கல அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு அன்ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்டா மாறி போயிடுவீங்க. எந்த ஒரு வியாபாரியும் தனக்கு லாபம் கிடைக்காத கடைய தொடர்ந்து நடத்தவே மாட்டான். இதே போலத்தான் உங்களுடைய உணர்ச்சி வசப்படும் தன்மையால் அவர்களுக்கு கிடைச்ச அந்த மகிழ்ச்சிய இப்போ அவங்களுடைய சூழ்ச்சியால் அனுபவிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவங்க உங்களை விட்டு மெதுவா விலக ஆரம்பிச்சிடுவாங்க. அது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய உளவியல் வெற்றி. ஆனா அவங்க இப்படி ஒதுங்கி போறத பார்த்தா சிலருக்கு மனசுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் வரும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிறது. ஆனா நீங்க அந்த இடத்துல தப்பே பண்ணலீங்க, நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படிங்கிறது தாங்க இதற்கு அர்த்தம். அவங்க தேடினது உங்களுடைய அன்பை அல்ல, உங்களுடைய ரியாக்ஷனை. அவங்க தேடினது உங்களுடைய நட்பை அல்ல, உங்களுடைய கவனத்தை. அவங்க தேடினது உங்களுடைய மதிப்பை அல்ல, உங்களுடைய பலவீனத்தை அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால அவங்களுக்கு உங்களுடைய பலவீனம் கிடைக்காததால இப்ப அவங்க வேற இடம் பார்த்து செல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு கிடைச்ச உண்மையான உளவியல் வெற்றி எது தெரியுமா? அவங்க உங்களை காயமே படுத்த முடியாத அளவுக்கு உங்களை நீங்க வளர்த்துக்கிறது மட்டும்தான். அதாவது அவங்க சொன்ன வார்த்தைகள் உங்களை பாதிக்காத நிலை, அவங்க உங்களை புறக்கணித்தாலும் அமைதியாக இருக்கும் மனநிலை, அவங்க உங்களை விட்டு விலகி போனாலும் உங்களுடைய வாழ்க்கை நின்று போகாத நிலை. இதுதாங்க உண்மையான உளவியல் வெற்றி. நட்புகளே, உங்களை சில பேர் ஏன் தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறத எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க, உங்களை மதிக்கிறவங்க நீங்க கோபத்துல இருக்கும்போது உங்களை சமாதானப்படுத்த, அமைதிப்படுத்த தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா உங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கோபத்தை மேலும் மேலும் தூண்டி விடதான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா கோபப்படுற மனிதன் எதையுமே சிந்திக்க மாட்டான், உடனே உணர்ச்சி வசப்படுவான். உங்களுடைய இந்த கோபம் தாங்க அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி.
நீங்க உடைஞ்சு அழுதா அது அவங்களுக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்கும். நீங்க விளக்கம் கொடுக்க அவங்க பின்னாடியே போனா அவங்க மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அதனாலதான் அவங்க உங்களை தூண்டிவிட முயற்சி பண்றாங்க. உங்களை கோபப்படுத்துறவங்க உங்களை கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கறத நீங்க ஒரு பொழுதும் மறந்துடாதீங்க. இனிமே யாராவது உங்களை தூண்டுனா உடனே ரியாக்ட் ஆகாதீங்க. ஒரே ஒரு நிமிடம் யோசிங்க. நான் இப்பொழுது பதில மட்டும் தான் சொல்றேனா அல்லது அவங்க எதிர்பார்த்தபடி உடனே உணர்ச்சிவசப்படுறேனா அப்படிங்கிற கேள்விய உங்களுக்குள்ளே நீங்க கேட்டு பாருங்க. அதனால உங்களுடைய அமைதி பலவீனம் அல்ல, அது ஒரு சக்தி, அது ஒரு எல்லை, அது ஒரு பாதுகாப்பு. அதிலும் முக்கியமா உங்களுடைய இந்த அமைதி மற்றவங்க உங்க மேல வச்சிருந்த அந்த கட்டுப்பாடை உடைக்கிற ஒரு சாவி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.